ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சிறடி காசில அருண் வந்து சீதாட்ட வந்து மாட்டிக்கிட்டாப்ல. சீதாவ பார்த்தோனவே எதுவுமே பதில் பேச முடியாம அங்கருந்து பைக்க தூக்கிட்டு வந்து கிளம்பிறாப்ல. இந்த பக்கம் சீதா வந்து அவங்க அக்காட்டயும், மாமாட்டயும் வந்து மன்னிப்பு கேட்கிறாப்ல. "சாரி என்ன மன்னிச்சிருங்க" அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம முத்து வந்து பெருந்தன்மையா, "விடுமா இதெல்லாம் வந்து ஒண்ணும் பெருசு இல்ல. நீ எனக்கு தங்கச்சி மாரி" அப்படின்னு சொல்லி சொல்லிறாப்ல. இந்த பக்கம் கிரிஷ காட்டுறாங்க. கிரிஷ் தனியா எழுதிக்கிட்டு இருக்க, கூட படிக்கிற பையன் வந்து "உனக்கு அம்மாவே இல்ல" அப்படின்னு சொல்லி சொல்ல கடுப்பேத்த, கையில வந்து பென்சிலால குத்தி விட்டுறாப்ல. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம அருணையும் அவங்க அம்மாவையும் வந்து காட்டுறாங்க. அவங்க வந்து சீதா வந்து முகம் கொடுத்து பேசாம உள்ள போயிறாப்ல. கடைசியா வந்து அருண் வந்து கால்ல விழுந்துறாப்ல. "என்னை மன்னிச்சிருமா" அப்படின்னு சொல்லிட்டு, "விடுங்க. இனிமேலாவது திருந்தி நல்லபடியா இருங்க" அப்படின்னு வந்து சொல்றாப்ல. ஆனா, அருண் வந்து மனசுக்குள்ள வந்து இன்னமும் இருக்கு. எங்க அந்த வஞ்சம் இருக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம கிரிஷ் வந்து அவங்க சார் முன்னால வந்து மண்டிட்டு இருக்காப்ல. அந்த சார் வந்து போலீஸ்ட்ட உன்னைய புடிச்சு விடுவேன் அப்படின்னு சொல்லி பயமுறுத்தி உட்கார வச்சிருக்காப்ல. நம்ம மீனா வந்து அதே இடத்துக்கு வந்து பூ போடுறதுக்காக வர்றாங்க. அவங்க ஒரு பூ ஆர்டரும் கிடைச்சிருது அந்த ஸ்கூல்ல. நம்ம கிரிஷ் வந்து பார்த்தீங்கன்னா, கீழ வர்றாப்ல. ஆனா அந்த பையன வந்து பயமுறுத்துறாப்ல. சாயந்தரம் வந்து போலீஸ் வந்து கூப்பிடுவாங்கன்ட்டு. இங்கிட்டு நம்ம முத்து வந்து ஒருத்தர் டிரைவர் ஒருத்தர் வந்து சவாரி எடுத்து வர்றாப்ல. அவர் பேசுறத வச்சு ரொம்ப என்ஜாய் பண்ணி கேட்டுட்டு இருக்காப்ல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம கிரிஷையும் காட்டியிருக்காங்க. ஏன்னா ரொம்ப சோகமா உட்காந்துருக்காப்ல. அதுக்கு ப்ரொமோ காட்டுறாங்க. அதில வந்து நம்ம கிரிஷ் வந்து நம்ம முத்துவோட கார்ல ஏறுன மாரி. பார்க்கலாம் ஒரு விஷயம் மிஸ் பண்ணாம.